الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் நான் ஏன் அஹ்லுஸ் சுன்னாவில் பயணிக்கிறேன் என்கிற அகீதா சார்ந்த கொள்கை சார்ந்த ஒரு தலைப்பில் இன்றைய முகநூல் நேரலை நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. முக்கியமான தலைப்பு என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அதனால் இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழலாம். என்னடா, உலகமே இப்போது அமெரிக்காவினுடைய தேர்தல் அறிவிப்புகளை வைத்து கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே கூட பீகாரிலே சட்டமன்ற தேர்தல் முடிந்து அதனுடைய ரிசல்ட்டுகளை பற்றி எல்லோரும் விவாதம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை பற்றியெல்லாம் நாம் பேசுவது பொருத்தமாக இருக்குமா என்று சில பேர் நினைக்கலாம். இப்படிப்பட்ட எல்லோருக்குமாக ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நான் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்பார்ந்தவர்களே, நாட்டில் எவ்வளவுதான் முக்கியமான நிகழ்வுகளாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மில் பலருக்கு தென்பட்டாலும் எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமானது நம்முடைய மார்க்கம்தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் இன்றைக்கு முஸ்லிம்களாக பிறந்துவிட்ட காரணத்தினால் மாத்திரம் அவர் சரியான ஒரு கொள்கையிலே இருந்திருக்கிறார் அல்லது இருந்துவிட முடியும் என்று நம்மால் என்ன செய்ய முடியாது, உறுதியாக சொல்லிவிட முடியாது. மார்க்கத்தின் பெயரால் பல்வேறு விதமான குழப்பங்கள், பல்வேறு விதமான கொள்கை சார்ந்த குழப்பங்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாட்டில் எந்த விதமான நிகழ்வுகள் என்னதான் நடந்தாலும் நமக்கு நம்முடைய அகீதா தான் முக்கியம், நம்முடைய மார்க்கம் தான் முக்கியம். ஏனென்றால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு வெற்றியை ஈட்டி தரப்போவது இந்த மார்க்கம் மட்டும்தான். மரணம் நமக்கு எப்போது வேண்டுமானாலும் வரும். உலகத்திலேயே நம்ம யார் நினைத்தாலும் யார் நினைக்காவிட்டாலும் பிறப்பும் இறப்பும் அது அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி வந்து கொண்டே தான் இருக்கும். தேர்தல் நேரமாக இருக்கிறது, நம்ம கொஞ்சம் ஒரு 6 மாதம் தள்ளி சாவலாம் அப்படின்னு யாராவது முடிவு எடுக்க முடியுமா? அமெரிக்காவினுடைய தேர்தல் ரிசல்ட் நாடே உலகமே பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது, அதனால் நம்முடைய மரணத்தை நம்ம ஒரு 3 மாதத்துக்கு தள்ளி போடலாம், அல்லது எனக்கு என்னுடைய குழந்தையினுடைய பிறப்பை நான் ஒரு 6 மாதம் தள்ளி போடலாம் அப்படிலாம் நம்ம பேசவே முடியாது. இப்படிதானா? நான் பிறந்தால் வாழ்வதற்கு எனக்கு கொள்கை வேண்டும், நான் இறந்தால் சொர்க்கம் போய் சேர்வதற்கு எனக்கு கொள்கை வேண்டும். இப்படி நான் பிறந்து விட்டால் நான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு கொள்கை வேண்டும், நான் இறந்து விட்டால் சொர்க்கம் போய் சேருவதற்கும் இந்த கொள்கை தான் எனக்கு வேண்டும். அதனால் கொள்கையை பற்றி எப்போது பேச வேண்டும் என்கிற ஒரு நேரமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எப்போதுமே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்த பிரார்த்தனைகளில் மிக மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹும்மா அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. யா அல்லாஹ், எனது வாழ்வின் மிக பெரும் அடிப்படையாக இருக்கிற எனது தீனை, எனது மார்க்கத்தை நீ சீர்படுத்துவாயாக அப்படின்னு துவா கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கம் என்கிற பேரில் மனிதர்கள் பின்பற்றுகிற எல்லாமே சீரானதாக இருந்துவிட முடியாது. சீரற்ற மார்க்கங்கள் இந்த உலகத்திலே நிறைய இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் கேட்ட பிரார்த்தனைகளில் தம்முடைய தோழர்களை, தம்முடைய உம்மத்தை கேட்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனையில என்னது? அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. யா அல்லாஹ், எனது வாழ்வின் அடிப்படை பிடிப்பாக இருக்கிற எனது மார்க்கத்தை நீ சீர்படுத்து. அப்படி அப்போ சீரான மார்க்கத்திலே இருப்பது, அந்த சீரான மார்க்கத்திலேயே இறப்பது, அந்த சீரான மார்க்கத்தில் இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அல்லது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே பயணிப்பது என்பது நம்முடைய வாழ்விலே நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விடிவது விடியத்தான் செய்ய போகிறது. உலகத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகள், எவ்வளவோ நிகழ்வுகள், எவ்வளவோ ஆட்சிகள், எவ்வளவோ காட்சிகள், பலருக்கும் அது பல்வேறு விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தினாலும் சொர்க்கத்திற்காக வாழ வேண்டும் என்று நினைப்பவன், அல்லாஹ்வுடைய பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற எண்ணமுடையவன் எப்போதும் அவனுடைய கொள்கையில் அவன் கண்ணும் கருத்துமாக இருப்பான். அதனால் நண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால்
பல்வேறு விதமான கோஷ்டிகள், பல்வேறு விதமான குழப்பங்கள், பல்வேறு விதமான இயக்கங்கள், ஜமாத்துகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை எண்ணி முடித்தால், என்ன நினைத்தால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்லுவோமோ, அதுபோல இஸ்லாத்தின் பெயரால், இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் உண்டாகி இருக்கக்கூடிய பிரிவுகள், பிரிவினைகளையும் எண்ண முற்பட்டால் எண்ணி முடிக்க முடியாது என்கிற அளவிற்கு இன்றைக்கு வியாபித்து விரிந்து கொண்டே போகிறது. இதுல பெரிய வேடிக்கை, யார் எந்த ஒரு இயக்கத்தை ஸ்தாபித்தாலும், யார் எந்த ஒரு கூட்டத்தை உருவாக்கினாலும் தாம் மட்டுமே சத்தியத்தில் இருப்பதாகவும் மேடை போட்டு அலட்டிக் கொள்கிறார்கள். புதிதாக இன்றைக்கு யூடியூப் வியாபாரிகளாக இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு வந்து விட்டார்கள். கொள்கை ரீதியாக ஏற்கனவே இருக்கிற குழப்பங்கள் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக குழப்பங்களை கொண்டு வருவோம் என்கிற போர்வையில், அல்லது என்று அவர்கள் நினைக்கிறார்களோ என்று நாம் என்ன தோன்றக்கூடிய அளவிற்கு அன்றாடம் புதிய ஃபத்வாக்கள் மார்க்கத்தின் பெயரால் கொடுக்கப்பட்டு பல்வேறு விதமான குழப்பங்கள் சமுதாய மக்களுக்கு மத்தியில் புகுத்தப்பட்டு, குறிப்பாக இளைஞர்கள், இளம்பெண்கள் என்ன செய்கிறார்கள், மூளைச்சலவை செய்யப்பட்டு கொள்கையை விட்டு அப்புறப்படுத்தப்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். பாதலாலே நண்பார்ந்தவர்களே, அஹ்லு சுன்னாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அஹ்லு சுன்னா என்கிற இந்த சித்தாந்தத்தை தாங்கி நிற்கிற இளைஞர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வினால் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அஹ்லு சுன்னாவின் அடிப்படையில் தான் நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும், வார்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை பெற்றோர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து இயங்கிக் கொண்டும் பயணித்துக் கொண்டும் இருந்தாலும் அஹ்லு சுன்னா என்கிற இந்த கொள்கையை தாங்கி நின்று அகீதா, மன்ஹஜ் என்பதை யார் தன்னுடைய கொள்கையாக வைத்து பயணிக்கிறாரோ அவர்தான் இறைவனுடைய திருப்திக்குரியவர், இறைவனுடைய விருப்பத்திற்குரியவர், இறைவனுடைய பொருத்தத்திற்குரியவர் என்பன போன்ற விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பிலே இங்கே அல்ஹம்துலில்லாஹ் முகநூல் நேரலை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நண்பார்ந்தவர்களே, முதலில் அஹ்லு சுன்னா என்றால் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்லு சுன்னா என்பது அது ஒரு மொழி பேசுபவர்களுக்கு சொந்தமானதல்ல, ஒரு ஊரிலே பிறந்திருப்பவர்களுக்கு சொந்தமானதல்ல, ஒரு தேசத்திலே பிறந்திருப்பவர்களுக்கு சொந்தமானதல்ல, அது ஒரு இயக்கம் கிடையாது, அது ஒரு தனியான ஒரு ஜமாத்து கிடையாது. இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல் 4 மதுஹபுகளை ஏற்றிருப்பவர்கள் தான் இங்கே வர வேண்டும் என்று தங்களை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று போர்டுகளிலே போட்டுக் கொள்கிறார்களே, அது அல்ல அஹ்லு சுன்னாவிற்குண்டான, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்திற்குண்டான அறிமுகம். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்றால் யார்? ஹும் மன் கான அலா மிஸ்லி மா கான அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபுஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் தோழர்களும் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் உள்ளவர்களுக்கு பேர்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். யார் அவர்கள்? வஹுமுல் முத்தமஸ்ஸிகூன பி சுன்னத்தி நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். யார் அவர்கள்? வஹுமுஸ் ஸஹாபத்து வத்தாபிஊன வ அஇம்மத்துல் ஹுதா அல் மத்பூஊன லஹும், சஹாபாக்கள், தாபிஈன்கள், நேர்வழி பெற்ற அவர்களுடைய வழியில் வந்த தபஉ தாபிஈன்கள், வஹுமுல்லதீன இஸ்தகாமு அலல் இத்திபா வ ஜானபு அல் இப்திதா, அவர்கள் தான் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கையில் தீவிரமாக இருப்பார்கள், பிதாத்துகளை விட்டு முற்றிலும் விலகி இருப்பார்கள். ஃபி ஐயி மகானின் வ ஐயி ஜமானின், எந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, வஹும் பாகூனா மன்சூரூனா இலா யௌமில் கியாமா, அவர்கள் தான் கியாமத் நாள் வரைக்கும் எஞ்சி இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற கூட்டத்தினர். இதுதாங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்ங்கிறது என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சுன்னாவை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்களோ, சஹாபாக்கள் எந்த சுன்னாவை இந்த சமுதாயத்திலே செயல்முறைப்படுத்தினார்களோ, அந்த வழியை பின்பற்றி வந்த தாபியின்கள், தபவு தாபியின்கள், நேர்வழி பெற்ற இமாம்கள், நல்லோர்கள், அவர்களுடைய பாரம்பரியமான ஒரு வழிதான் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்பது. புரியுதா? இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் நேரிய கொள்கையில் உள்ளவர்கள். காரணம், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சுன்னாவின் அடிப்படையில் பின்பற்றுபவர்கள். பிதாத்துகளை எந்த வடிவத்தில் வந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும் என்ன செய்வார்கள்? அவர்கள் அதை பின்பற்ற மாட்டார்கள், அதை விட்டு விலகி இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அதற்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு இன்று வரைக்கும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினருடைய பயணம் போய் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்திலேயே, அவர்கள் உருவாக்கி வைத்த அந்த முதல் நூற்றாண்டு காலத்திலேயே அவர்களிடத்திலே பாடம் பெற்ற, அவர்களுடைய பயிற்சி பாசறையில் பாடம் பெற்று தன்னிகரில்லா ஒரு சிறப்பான இஸ்லாமிய சேவையை செய்த, இறையச்சத்திற்கு உதாரணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலத்திலும் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்தது. குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலிருந்து மிகப்பெரிய குழப்பங்கள் இந்த சமுதாயத்திலே வரத்தான் செய்தது. அன்றைக்கும்
இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே கொள்கை சார்ந்த குழப்பவாதிகள் இருக்கத்தான் செய்தார்கள். உதாரணமாக முனாஃபிக்குகள், அவர்கள் எந்த வடிவத்திலே அறியப்பட்டார்கள்? அவர்கள் முஸ்லிம்களாகத்தான் அறியப்பட்டார்கள், முஸ்லிம்களாகத்தான் அடையாளம் காட்டப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வினால் அவர்களுடைய கொள்கைகள் தோலுரித்து காட்டப்பட்டு நயவஞ்சகர்கள் என்று அவர்கள் இனம் பிரிக்கப்பட்டார்கள். அதே போன்று சஹாபாக்களுடைய காலத்திலே ஹவாரிஜிகள் என்றும் முஅ்தஸிலாக்கள் என்றும் அஹ்லு சுன்னாவிற்கு எதிரான கொள்கையினர்கள் இருந்தார்கள். அப்படியே தொன்று தொட்டு ஜஹமியாக்கள் என்கிற பேரிலே, முர்ஜியாக்கள் என்கிற பேரிலே, கதரியாக்கள் என்கிற பேரிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் வரை காதியானியாக்கள் என்கிற பேரில், ஷியாக்கள் என்கிற பேரில், தௌஹீத் என்கிற பேரில், தஸவ்வுஃப் சூஃபிகள் என்கிற பேரில், இஹ்வானிசம் என்கிற பேரில் பல்வேறு விதமான குழப்பங்கள், பல்வேறு விதமான கொள்கை சார்ந்த குழப்பங்கள் இன்றைக்கும் தொன்று தொட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நீங்க ஒரே ஒரு ஸ்கேலை புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் ஆரம்பித்து இன்று வரைக்கும் அந்த சுன்னாவின் வழியில் இருப்போர் அஹ்லு சுன்னா. அந்த சுன்னாவிற்கு மாற்றமாக பிதாத்துகளை கொள்கை ரீதியாக இரவல் வாங்கி கொண்டு கொள்கை ரீதியாக வழிகட்டு போனவர்கள் அஹ்லுல் தலாலா, அஹ்லுல் பிதஅத்தி வத்தலாலா, அவர்கள் பிதாத்துக்காரர்கள் என்றும் வழிகேடர்கள் என்றும் அறியப்படுகிறார்கள். சரியா? இப்போ நான் ஏன் இந்த அஹ்லு சுன்னாவில் பயணிக்கிறேன், அதுதான் இன்னைக்கு உள்ள டாபிக். நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஹஸாயிஸ் அஹ்லி சுன்னா என்கிற பேரில் மாஷா அல்லாஹ் மார்க் அறிஞர்கள் நிறைய தொகுப்புகளை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அஹ்லு சுன்னாவினுடைய அடையாளங்கள், அஹ்லு சுன்னாவினுடைய தனித்தன்மைகள், அஹ்லு சுன்னாவினுடைய சிறப்புகள், அஹ்லு சுன்னாவினுடைய சிறப்பம்சங்கள், அஹ்லு சுன்னாவினுடைய தன்மைகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய தொகுப்புகளை மாஷா அல்லாஹ் முந்தைய மார்க் அறிஞர்களும் தற்காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சலஃப் மன்ஹஜை சார்ந்த மார்க் அறிஞர்களும் நிறைய விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் நம்ம ஒரே டைம்ல சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்முடைய சமகால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு 10 காரணங்களை மட்டும் இந்த உரையில் நான் இன்ஷா அல்லாஹ் வரிசைப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதனாலே நண்பார்ந்தவர்களே, இந்த உரையை நீங்கள் முழுமையாக நீங்கள் கவனியுங்கள். நிச்சயம் கொள்கை ரீதியாக ஒரு தெளிவு அல்லாஹ் உங்களுக்கு தருவான், இன்ஷா அல்லாஹ் தருவான். அதுல நம்ம ஆதரவு வைக்கிறோம். முதலாவது விஷயம், இந்த அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்கிற இந்த கொள்கை தான் அல் ஃபிர்கத்துன் நாஜியா, நேர்வழி பெற்ற அந்த கூட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயத்தில் 100வது வசனத்தில் குறிப்பிடுகிறானா இல்லையா? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். யாரு ஈமானிலே முந்தியவர்களாக வந்த முஹாஜிர்களாக இருந்தாலும் சரி, அன்சாரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை நல்ல வழியில் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான், வரது அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறார்கள். வஅத்தல்லாஹு லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா அவர்களைத்தான் சதா சர்வகாலமும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கச் சோலைகளில் அல்லாஹ் அவர்களை நுழைவிக்கிறான், அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். அப்ப இந்த வசனத்துல நேர்வழி பெற்ற அந்த சஹாபாக்களையும் அன்சாரிகளையும் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றக்கூடியவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்கிறேன் என்று சொல்கிறான். அப்ப இந்த ஒரு வசனம் போதும் சஹாபாக்களுடைய வழியில் நின்றுதான் நாம் மார்க்கத்தை புரிய வேண்டும் என்று. ஆனால் இதற்கு தப்பும் தவறுமாக விளக்கம் கொடுத்து, மன இச்சையின் அடிப்படையில் விளக்கம் கொடுத்து, எந்த வசனமாக இருந்தாலும் அதற்கு நேரடி பொருள் புரிய வேண்டும், மொழிபெயர்ப்பை வைத்தே புரிந்து கொள்ளலாம் என்று விதண்டாவாதம் பேசுபவர்கள் கூட இந்த வசனத்திற்கு அந்த நேரான அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடாது, இது சொல்லக்கூடிய அர்த்தம் இது அல்ல என்று வியாக்கியானம் செய்வதை பார்க்கலாம். நம்ம எந்த விதமான குழப்பங்களுக்கும் போகக்கூடாது. இந்த வசனத்தை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறையில் பாடம் பெற்று ஈமானின் முதல் தலைமுறையாக விளங்கிய அந்த சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், கொள்கை ரீதியாக அவர்களை வாழையடி வாழையாக தொன்று தொட்டு கியாமத் நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடியவர்கள் தான் இறைவனுடைய ஓப்புக்குரியவர்கள். அப்ப அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தினர் என்போர் சஹாபாக்களின் வழியில் நின்று மார்க்கத்தை புரிந்து கொள்பவர்கள் தான். அப்ப சஹாபாக்கள் வழியில் நின்று மார்க்கத்தை புரிவதுதான் அஹ்லு சுன்னாவினுடைய பிரதானமான கொள்கையாக இருப்பதனால் நான் என்னை அஹ்லு சுன்னா என்று அழைப்பதில் உண்மையிலேயே பெருமிதம் கொள்கிறேன். நான் அஹ்லு சுன்னாவாக இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இறுதி வரைக்கும் அல்லாஹ் என்னை அஹ்லு சுன்னாவிலேயே இருக்க வைக்க வேண்டும், என்னுடைய இறுதி காலமும் அஹ்லு சுன்னாவிலேயே இருக்க வேண்டும், என்னுடைய அஹ்லு சுன்னா கொள்கையிலேயே நான் இறக்கவும் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவிற்கு இந்த கொள்கையின் தெளிவு என்னை ஈர்த்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள், இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிரிவதை பற்றி நமக்கு எடுத்து சொன்னார்கள். முன் சென்ற சமுதாயத்தையும் சேர்த்து சொன்னார்கள். உங்களுக்கு முன்பு வாழ்ந்த வேதம் வழங்கப்பட்டவர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். இந்த கூட்டம் 73 கூட்டமாக பிரியும். அதிலே 72 கூட்டமும் நரகம் செல்லும். ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் சொர்க்கம் போகும். அந்த கூட்டம் தான் அல் ஜமாஅ.
அந்த ஒரே ஒரு கூட்டம் தான் யாரு? நேர்வழி பெற்றவர்கள். குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தன் வாஹிதா, எல்லோரும் நரகம் செல்வார்கள் ஒரே ஒரு கொள்கையை சார்ந்தவர்களை தவிர. இப்படி பல்வேறு வார்த்தைகள் போட்டு பல அறிவிப்புகளில் வரக்கூடிய இந்த விஷயத்திற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி எப்படி வருகிறது என்றால், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் உள்ளவர்கள் தான் நேர்வழி பெற்ற நல்லோர்கள் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக விளக்கிவிட்டார்கள். இதை ஒட்டித்தான் அதாவது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். லா யஸ்லுஹு ஆகிர ஹாதிஹில் உம்மத்தி இல்லா பிமா ஸலஹ பிஹி அவ்வலுஹா, இந்த உம்மத்தினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய கடைசி காலத்தில் வாழக்கூடியவர்கள் முதலாவது காலத்திலே வாழ்ந்தார்களே அவர்களுக்கு எதிர் சரியாக இருந்ததோ அதை கொண்டு மட்டும்தான் இவர்களும் சரியாக இயங்க முடியும். இறுதி நாள் வரைக்கும் கொள்கை சார்ந்த குழப்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். நேர்வழியில் இருந்து இவர்களை அடிபெறச் செய்ய, நேர்வழியில் இருந்து தவறி போக செய்ய எத்தனையோ கோரமான கொள்கைகள் இந்த சமுதாயத்திலே உருவெடுக்கத்தான் செய்யும். அப்ப அதிலே சீராக இயங்குபவர்கள் யார்? இந்த மார்க்கத்தினுடைய அல்லது இந்த சமுதாயத்தினுடைய முதல் தலைமுறையினர் எதை கொண்டு சீர் பெற்றார்களோ அதை கொண்டுதான் இந்த தலைமுறையின் அதாவது இந்த சமுதாயத்தின் இறுதி தலைமுறையும் சீர்பெறும். அப்போ அஹ்லு சுன்னாவில் நான் பயணிப்பதற்குண்டான முக்கியமான காரணம் சஹாபாக்கள் வழியில் நின்று மார்க்கத்தை புரிவதுதான் நம்ம நேர்வழியில் இருக்க முடியும். அந்த சஹாபாக்களின் வழியில் நின்று மார்க்கத்தை புரிபவர்கள் தான் நேர்வழி பெற்ற தாயிஃபத்துல் மன்சூரா, வெற்றி பெற்ற கூட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதனால் நான் அஹ்லு சுன்னாவில் பயணிக்கிறேன். இரண்டாவது விஷயம் என்ன? அஹ்லு சுன்னாவில் பயணிப்பது மட்டும்தான் என்னுடைய கொள்கையை இறுதி வரைக்கும் பாதுகாக்கும். நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள், யாரெல்லாம் இந்த அஹ்லு சுன்னா என்கிற கொள்கை என்கிற இந்த வட்டத்திலிருந்து வெளியே இருக்கிறார்களோ பெரும்பாலும் அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய கூடாரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், அவர்களுடைய இயக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், அவர்களுடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அகீதா பேஸ்ட், அதாவது அகீதாவை அடிப்படையாக வைத்து தங்களுடைய வாழ்வியலை கட்டமைத்தவர்கள் அல்ல. அகீதாவை மையமாக வைத்து தங்களுடைய அந்த சிந்தனையை அவர்கள் கட்டமைக்கவில்லை. அகீதா என்பது அடிப்படையாக்கப்படாமல் அவைகளை வைத்து சிந்தனைகள் கட்டமைக்கப்படாமல் இருந்தால் நிச்சயம் காலத்திற்கு ஏற்ப அவர்களுடைய சிந்தனைகள் தாவிக்கொண்டே இருக்கும். அவர்கள் குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தின் அடையாளமாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும், குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு அதனுடைய ஒரு அடையாளமாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டாலும் சரியான கொள்கை அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை என்றால் அவர்களுடைய கொள்கைகள் என்ன செஞ்சிடும்? மாறிக்கொண்டே இருக்கும். அது ஒரு இடத்துல இருக்காது. ஏனென்றால் உள்ள ரீதியாக கொள்கையை பாதுகாப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தான் திருமறை குர்ஆனில் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, எங்கள் இறைவா எங்களுக்கு நீ நேர்வழி தந்ததற்கு பிறகு எங்களுடைய உள்ளத்தை வழிகெடுத்து விடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகீதா ரீதியாக குழப்பப்படுவதற்கு, அகீதா ரீதியாக மனிதர்கள் குழம்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதான சிந்தனைகள், புதிதான சித்தாந்தங்கள், கவர்ச்சிகரமாக பேசக்கூடியவர்கள், தகவல் தொழில்நுட்ப சாதனத்தை லாபகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள், மாடரேட்டாக நாங்கள் இஸ்லாத்தை சொல்லுகிறோம், புதுமையான முறையில் இஸ்லாத்தை சொல்லுகிறோம் என்கிற போர்வையில் வருபவர்கள், புதியன புகுதல் பழையன கழிதல் என்பன போன்ற கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு கவர்ச்சிகரமான வடிவங்களில் பிரச்சாரங்களை செய்ய வருகிறோம் என்கிற பேரில் பல்வேறு விதமான குழப்பங்கள் இந்த சமுதாயத்திற்கு வந்து கொண்டேதான் இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை வெளையர் என்கிற பாதையில் நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வெள்ளை வெளையர் என்கிற பாதையில் களங்கம் வராமல், எந்த விதமான ஒரு கசடுகளும் வராமல் கடைசி வரைக்கும் நாம் பயணிக்க வேண்டும் என்றால் அதற்கு சஹாபாக்கள் என்கிற அந்த நட்சத்திரங்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அவர்களுடைய சிந்தனை நமக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் வாழ்வியலில் கட்டியமைத்த மன்ஹஜ் என்கிற வழிமுறை நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப அந்த சஹாபாக்கள் என்கிற அந்த வழிமுறையை விட்டுவிட்டு நாம் நம்முடைய மன இச்சையை எடுத்துக்கொண்டாலும் அல்லது அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வேற யாராவது நாம் வைத்தாலும் நம்முடைய அகீதா என்ன செஞ்சிடும்? பாழ்பட்டு விடும். அப்ப என்னுடைய அகீதாவை பாதுகாக்கக்கூடியதாக இந்த அஹ்லு சுன்னா இருப்பதனால் நான் என்ன செய்கிறேன்? அஹ்லு சுன்னாவில் பயணிக்கிறேன். அடுத்து என்ன? இருக்கிற அகீதாவை இது பாதுகாக்கிறது என்பதோடு மாத்திரமில்லாமல் குழப்பங்களில் இருந்து என்னை பாதுகாக்கிறது. பல்வேறு விதமான குழப்பங்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே வந்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? எவ்வளவு குழப்பங்களை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குழப்பங்கள் எல்லாம் எதிலே வருகிறது? சுன்னாவில் தான் வருகிறது, ஹதீஸ்களில் தான் வருகிறது அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க? மக்களுக்கு மத்தியிலே காட்டுகிறார்கள். எங்களுடைய அறிவுக்கு புலன்பட்டாலும் சரி, புலன்படாவிட்டாலும் சரி, எங்களுடைய பகுத்தறிவுக்கு அது உட்பட்டாலும் சரி, உடன்படாவிட்டாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது ஹதீஸாகத்தான் இருக்கும்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது இறைவன் புறத்திலிருந்து வந்த செய்தியாகத்தான் இருக்கும் என்கிற அந்த ஒரு நேரிய கொள்கையில் நான் பயணிக்காமல் வேறு விதமான ஒரு அளவுகோல்களை, வேறு விதமான ஒரு உரைக்கல்களை அங்கே நான் கொண்டு வந்து ஹதீஸ்களை உரசி பார்த்து தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் என்னுடைய கொள்கை பாதுகாக்கப்படுமா? குழப்பங்கள் வரும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்கபூத் என்கிற அத்தியாயத்தின் 1 முதல் 3 வசனங்களில் என்ன சொல்கிறான்? அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ யுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன். அலிஃப் லாம் மீம், மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா நாவளவில் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லி அவர்கள் சோதிக்கப்படாமல் இருந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? வலக்கது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்புள்ளவர்களை நாம் சோதித்திருக்கிறோம். ஃபல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வல யஅலமன்னல் காதிபீன், நிச்சயமாக அல்லாஹ் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் யார் என்பதை அறியத்தான் போகிறான். அப்போ மக்கள் குழப்பத்தில் ஆழ்த்தப்படுவார்கள். அப்ப அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு எனக்கு நேரிய கொள்கை தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரிய கொள்கையாக இந்த அஹ்லு சுன்னா இருக்கிறது. அதனால தான் இமாம் அல் கத்தாபி ரஹிமஹுல்லாஹ் அற்புதமான ஒரு கருத்தை சொல்வார்கள். லா துஹாலில் இல்லா மன் ரதீத தீனஹு வ அமானதஹு, யாருடைய மார்க்கத்தையும் யாருடைய அமானிதத்தையும் நீ பொருந்திக் கொள்கிறாயோ அவர்களோடு தவிர வேறு யாரோடும் நெருக்கமான நட்புறவை மேற்கொள்ளாதே. فإنك إذا خاللته قادك إلى دينه ومذهبه, நீ கொள்கை இல்லாத ஒருவனோடு நெருக்கமான தொடர்பை நீ ஏற்படுத்திக் கொண்டால் அவனுடைய வழியின் பக்கமும் அவனுடைய கொள்கையின் பக்கமும் உன்னை கொண்டு சென்று விடுவான். ஃபலா துகர்ரிர் பிதீனிக் வலா துகாத்திர் பினஃப்ஸிக், உன்னுடைய மார்க்கத்தில் நீ ஏமாந்து விடாதே, உன்னை நீ அபாயத்தில் ஆழ்த்தி விடாதே. ஃபதுகாலில் மன் லைஸ மர்தியன் ஃபீ தீனிஹி வ மذஹபிஹி, இப்படி யார் கொள்கை ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் குழப்பத்தில் இருக்கிறானோ அவனோடு சேர்ந்து உன்னுடைய மார்க்கத்தில் நீ குழம்பி விடாதே. அப்ப இந்த உபதேசம் நமக்கு எதை சொல்லுகிறது? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற சுன்னாவை பின்பற்றக்கூடிய அந்த ஜமாஅத்தில் நான் இருக்கின்ற வரைக்கும் தான் என்னுடைய கொள்கை பாதுகாக்கப்படும். நான் ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக, ஒரு கூட்டமைப்பாக இந்த அஹ்லு சுன்னாவை பின்பற்றாமல் நான் யார் என்ன சொன்னாலும் கேட்பேன், யாரிடம் இருந்து வேண்டுமானாலும் கல்வியை பெறுவேன், நான் எல்லா இடங்களுக்கும் போவேன், எல்லா புத்தகங்களையும் படிப்பேன் என்பன போன்ற பல இடங்களில் கால் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வந்து விட்டால் நிச்சயமாக நம்முடைய கொள்கையை என்ன செஞ்சிட முடியாது, நம்ம பாதுகாக்க முடியாது. கியாமத் நாளுடைய மிக மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னா குழப்பங்கள் பெருகும், கொள்கை ரீதியான குழப்பங்கள் அதிகரிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாதிரு பில் அமாலி ஃபிதனன் ககிதஇல் லைலில் முத்லிம், பாதிரு பில் அமால், அமல்களில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். அதாவது இருட்டான அந்த இரவிலே குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் நீங்க என்ன செய்யுங்க, அமல்களில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். ஒரு காலம் வரும், கடுமையான முறையில் குழப்பங்கள் வரும். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினா வ யும்சி காஃபிரா, காலையில் மூமினாக இருப்பவன் மாலையில் காஃபிராகி விடுவான். அவ் யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா, மாலையில் மூமினாக இருப்பவன் காலையில் காஃபிராக மாறி விடுவான். யபிஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா, உலகத்தின் அற்ப சொற்ப ஆதாயத்திற்காக தன்னுடைய மார்க்கத்தையே அவன் விட்டு விடுவான். யார சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது யாரு குறித்து சொல்லப்பட்ட எச்சரிக்கை? அப்ப இஸ்லாம் என்கிற அந்த ஒரு பெற்றோர்களுக்கு நான் பிறந்து விட்டேன், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஊரில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதனால் மாத்திரம் என்ன செய்திட முடியாது, நான் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவனாக ஆகிவிட முடியாது, நான் சொர்க்கத்திற்குரியவனாக மாறிவிட முடியாது. என்னுடைய கொள்கை பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப இந்த அஹ்லு சுன்னா என்பது என்னை ஃபித்ராக்களில் இருந்து பாதுகாக்கிறது. அடுத்து என்ன? தஸ்லுக்கு ஃபீ தரீகத்தில் உலமா, உலமாக்களுடைய வழியில் இந்த அஹ்லு சுன்னா நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. உலமாக்களுடைய வழியில் என்ன செய்து இந்த அஹ்லு சுன்னா நடைபெற்றுக் கொண்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். உலமாக்கள் என்போர் மார்க்கத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். அதற்காக ஹலால் ஹராம்களை ஏற்றக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது என்றோ, வஹி அவர்களுக்கு வருகிறது என்றோ எல்லாம் நாம் சொல்ல மாட்டோம். அப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னால் அவர்கள் சரியான கொள்கையில் இருப்பவர்களே அல்ல. ஆனால் எந்த காலத்திலும், எப்படியாப்பட்ட ஒரு காலத்திலும் மார்க்கத்தை நாம் நடைமுறைப்படுத்த, மார்க்கத்தை நாம் பின்பற்ற நமக்கு வழிகாட்டுவதற்கு யார் வேணும்? மார்க்க அறிஞர்கள் என்கிற உலமாக்கள் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலேயே உலமாஉ ஸஹாபா என்கிற பெயரில் ஒரு சாரார் இருந்தார்கள். சஹாபாக்களில் உள்ள அறிஞர்கள் என்றவர்கள் அறியப்படுகிறார்கள். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களெல்லாம் சஹாபாக்கள் என்றும் உள்ள அறிஞர்களாக கருதப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பிறகு குழப்பங்கள் எட்டி பார்த்த காலத்தில் மதீனாவில் இருந்த அந்த சஹாபாக்களிடத்திலே தேடி மற்ற மற்ற ஊர்களில் இருந்து மக்கள் புறப்பட்டு வருவார்கள். எங்களுடைய ஊர்களில் இதையெல்லாம் கொள்கையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மார்க்கத்தின் பெயரால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் சரியா, இதெல்லாம் முறையா என்று இந்த சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள்.
உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இளம் வாலிபர்களாக இருந்த அவர்கள் பிற்காலத்தில் மூத்த சஹாபாக்களாக எஞ்சி இருக்கக்கூடிய சஹாபாக்களில் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தபோது அவங்க மக்களுக்கு தெளிவுரை கொடுத்தாங்க. இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் இருக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு மார்க்கமாக இருந்திருக்கவில்லை, இதெல்லாம் எங்களுக்கு அடிப்படையாக இருந்திருக்கவில்லை என்று கொள்கை தெளிவை யார் மூலமாகத்தான் அந்த குழப்பங்கள் எட்டி பார்த்த காலத்தில் அவர்கள் பெற்றார்கள்? சஹாபாக்களுடைய காலத்தில் தான் பெற்றார்கள். அப்போ சஹாபாக்களுடைய காலத்திலும் உலமாக்கள் என்று ஒரு சாரார்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை வழிநடத்த, மார்க்க ரீதியாக மக்களுக்கு உபதேசங்கள் செய்ய, கொள்கை ரீதியான தெளிவுரைகளை அவர்களுக்கு கொடுக்க, குழப்பங்களில் இருந்தவர்களை பாதுகாக்க, குர்ஆனையும் சுன்னாவையும் சீரிய முறையில் வீரியமாக எடுத்துச் சொல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் உலமாக்களை வைத்தேதான் இருந்திருக்கிறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளுடைய முக்கியமான ஒரு அடையாளமாக சொல்லும்போது என்ன சொல்றாங்க? எப்படி சொல்லுகிறார்கள்? கல்வி உயர்த்தப்படும். கல்வி உயர்த்தப்படும் என்றால் என்ன அர்த்தம்? கல்வி என்பதை அல்லாஹ் ஒரே அடியாக உயர்த்தி விடுவதில்லை, மாறாக கல்வியாளர்களை அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான். மார்க்கம் கற்று தேர்ந்த அறிஞர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமல் ஆக்குகிறான். காலங்கள் செல்ல செல்ல ஹத்தா இதா லம் யப்கி அஹதும் மினல் உலமா, கற்றறிந்த நல்லறிஞர்களில் ஒருவரும் எஞ்சி இருக்காத ஒரு காலம் வரும்போது இத்தஹதன் நாஸு ரூஸஹும் ஜுஹாலா, மக்கள் தங்களுடைய தலைவர்களாக அறிவில்லாதவர்களை எடுத்துக் கொள்வார்கள். அவர்களிடத்தில் இவர்கள் மார்க்கம் கேட்பார்கள். அவர்களும் இவர்களுக்கு மார்க்க ரீதியான பதில்கள் சொல்லி தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லுகிறது? தெளிவான முறையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய, தூய்மையான முறையிலே மார்க்கத்தை கற்றறிந்த, சரியான மன்ஹஜின் அடிப்படையில் மார்க்க கல்வியை பெற்ற உலமாக்கல் வழியில் நம்ம என்ன செய்யணும்? பயணிக்கணும். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹ், உலமாக்களோடு பயணிக்கிறார்கள். உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். தங்களுடைய அறிவை அவர்கள் முற்படுத்துவதில்லை. மார்க்கத்தை சுயமாக பின்பற்றலாம், சுயமாக விளங்கிக் கொள்ளலாம் என்பன போன்ற பேரில், என்பன போன்ற போர்வையில் அவங்க என்ன செய்யறதில்லை? தவறுகளாக அவர்கள் எதையும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவாகவே சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், கற்றோரும் கல்லாதவர்களும் சமமா, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா என்று கேட்கிறான். அப்போ கற்றறிந்த நல்லவர்களாக, கற்றறிந்த அறிஞர் பெருமக்களாக இருப்பவர்கள் என்ன வழிநடத்தக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு தான் என்னது? அஹ்லுஸ் சுன்னாவுடைய அந்த மன்ஹஜ். அது ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுபவர்களுக்கு சொந்தமானதல்ல. இதையெல்லாம் நான் சொல்வதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் அஹ்லுஸ் சுன்னா என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. நாம் தமிழ்நாட்டில் எப்படி இவர்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று தமிழகம் அல்லாத ஏனைய மாநிலங்களிலும், இந்தியா அல்லாத ஏனைய நாடுகளிலும், உலகம் முழுவதும் குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவான கொள்கையின்படி சித்தாந்த ரீதியாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எல்லோரும் அஹ்லுஸ் சுன்னாவினர் தான். அந்த அஹ்லுஸ் சுன்னாவினரை நீங்கள் எந்த ஊரிலே போய் பார்த்தாலும், எந்த தேசத்திலே போய் பார்த்தாலும், எந்த மாநிலத்திலே போய் நீங்கள் பார்த்தாலும் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக யார் இருப்பா? தரமான முறையிலே, சரியான முறையிலே மார்க்கத்தை படித்து விட்டு வந்த, மார்க்கத்தை பயின்று விட்டு வந்த மார்க்க அறிஞர்களாக இருப்பார்கள். அப்போ மார்க்க அறிஞர்களை தள்ளி வைத்து விட்டு, மார்க்க அறிஞர்களை ஓரங்கட்டி விட்டு நான் மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியுங்கிறது மருத்துவர்களை தள்ளி வைத்து விட்டு மருந்துகள் எடுப்பதை போலத்தான். மருத்துவர்களை தள்ளி வைத்து விட்டு மருந்துகள் எடுத்தால் என்ன ஆகும்? நிலைமைகள் என்ன ஆகும்? பேசுவதற்கு நல்லா இருக்கும், உணவே மருந்து என்று சொல்லுவார்கள். உடற்பயிற்சியிலே எல்லாத்தையும் குணப்படுத்திடலாம்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுவதற்கு நல்லா இருக்கும், அனுபவிக்கிறவனுக்கு தான் அதனுடைய பிரச்சனைகள் தெரியும். சரிதானா? அப்போ மருத்துவர் இல்லாமல் நான் மருந்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அறியாமையோ, ஆசிரியர் இல்லாமல் நான் கல்வியை பயிற்றுக் கொள்வேன் என்பது எவ்வளவு பெரிய அறியாமையோ, எனக்கு வாகனம் ஓட்ட தெரியாது, வாகனம் எனக்கு ஓட்ட தெரியாது, எனக்கு வாகனம் ஓட்டி தருவதற்குண்டான ஒரு ட்ரெயினர் இல்லாமல், ஒரு பயிற்சியாளர் இல்லாமல் நானே வாகனத்தை ஓட்டிக் கொள்வேன் என்று சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவது எவ்வளவு பெரிய அறியாமையோ, அறியாமை என்று சொல்வதை விட எவ்வளவு பெரிய அபாயமானதோ அதை போன்றுதான் மார்க்க அறிஞர்களை தள்ளி வைத்து விட்டு நான் மார்க்கம் படித்து விடுவேன், அந்த படித்த மார்க்கத்தை பிறருக்கு சொல்லிவிடுவேன் என்பது. அதனால் நீங்க நன்றா புரிஞ்சுக்கணும், இப்படி பேசுவதனால் அப்போது நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் புரோகிதத்தை உள்ளே நுழைக்கிறீர்களா? இது காலம் காலமாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம். புரோகிதம் என்கிற வார்த்தைக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன அர்த்தம் புரோகிதம்? புரோகிதம் என்றால் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் படிக்க வேண்டும், அவர்களுடைய வாரிசுகள் மட்டும்தான் படிக்க வேண்டும், அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று மார்க்கம் படிப்பதை தனக்குள் தனி உடைமையாக வைத்துக் கொள்கிறார்களே, அதற்கு பேர் தான் புரோகிதம். இப்படிப்பட்ட மார்க்கத்தை எவனாவது படிக்க வந்தால் அவன் தொட்டால் தீட்டு, பட்டால் பாவம் என்று துரத்தி விடுகிறோமே, அதற்கு பேர் தான் புரோகிதம். இதுக்கு புரோகிதம் யாரு வேணாலும் நல்லா படிச்சுட்டு மார்க்கத்தை சொல்லுங்கிறது எப்படி புரோகிதமாவோ? இப்ப இன்றைக்கு மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களா? ஒரு குறிப்பிட்ட நிறம் பேசுபவர்களா? நிறத்தில் உள்ளவர்களா? குறிப்பிட்ட மொழி பேசுபவர்களா? இல்லையே.
கருப்பினத்தை சார்ந்தவர்களும் மார்க்கறிஞர்களாக இருக்கிறார்கள், தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவர்களிலும் மார்க்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அரபுலகத்திலும் மார்க்கறிஞர்கள் இருக்கிறார்கள், மேற்குலகத்திலும் மார்க்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அப்போ சீரிய மார்க்கத்தை நேரிய முறையில் கற்றறிந்த உலமாக்களிடத்தில் வந்தமர்ந்து படித்து செவ்வையாக அதை புரிந்து அந்த மார்க்கத்தை பிறருக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உலமாக்கல் வழியில் சென்று கொண்டிருப்பதுதான் என்னது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத். அப்போ உலமாக்கல் வழியில் செல்வதனால் என்னுடைய கொள்கை பாதுகாக்கப்படுகிறது. இது தக்லீத் அல்ல, இது கண்மூடித்தனமாக பின்பற்றுவதல்ல. கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் என்பது வேறு. அவங்க குர்ஆனுக்கு சுன்னாக்கு மாற்றமா சொன்னாலும் அவங்க சொன்னதான் நான் கேட்பேன் என்பன போன்று போவது அல்ல. இது மார்க்கத்தில் உள்ளதை, குர்ஆனிலும் சுன்னாவிலும் உள்ளதை தெளிவாக அவர்கள் சொல்லுகிற போது, அவர்கள் சொல்லுகிற வழியில் நான் செல்லுகிற போது என்னுடைய அந்த கொள்கை பாதுகாக்கப்படுகிறது என்பதனால் நான் என்ன செய்றேன், அஹ்லுஸ் சுன்னாவில் பயணிக்கிறேன். அடுத்து என்ன, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த நிலைப்பாட்டில் நாம் இருக்கும் காலம் எல்லாம் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு பணியே அமைப்பு பணியாக இருக்கும். அழைப்பு பணியே அமைப்பின் பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொல்லுவது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த நிலைப்பாட்டில் பயணிப்பவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதை தாண்டி வேறு எந்த இயக்கங்களாக இருந்தாலும் அல்லது எந்த அமைப்புகளாக இருந்தாலும் எந்த கூட்டமைப்புகளாக இருந்தாலும் அவர்களுடைய இலக்குகள் எல்லாம் வேறு வேறு. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள், வேலை வாய்ப்பில் முன்னுரிமையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள், அல்லது சமுதாயத்திற்கு அவருடைய சுய காலிலே நிற்கக்கூடிய அளவிற்கு உண்டான சுயமரியாதையை உண்டாக்க போகிறோம் என்று சொல்லுவார்கள், தேசத்தை வளர்க்க போகிறோம் என்று சொல்லுவார்கள். அதில் எதெல்லாம் பயனுள்ள விஷயங்களோ அது நடக்கட்டும். ஆனா அது எல்லாத்தையும் விட மேலானது எது, அழைப்பு பணி. அந்த அழைப்பு பணிக்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். அந்த அழைப்பு பணிக்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் போராடினார்கள். அந்த அழைப்பு பணியை மையமாக வைத்துத்தான் சஹாபாக்கள் செயல்பட்டார்கள். அந்த அழைப்பு பணி என்பது அவர்களிடத்தில் அடிப்படையான ஒன்றாக இருந்த காரணத்தினால் தான் மக்காவில் பிறந்து மதீனாவில் மலர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீரியமிகு பிரச்சாரம் நம் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. அழைப்பு பணி அவர்கள் இரண்டாவதாக வைத்திருந்தால், அல்லது அழைப்பு பணி அவர்கள் 10ஓடு 11ஆக அத்தோடு இது ஒன்றாக வைத்திருந்தால், அல்லது அழைப்பு பணி அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தால், அல்லது அழைப்பு பணிக்கு ஒரு கன பரிமாணம் தராமல் இருந்திருந்தால், அங்கிங்கனாதபடி எல்லா திசைகளிலும் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் போய் சேர்ந்திருக்குமா? அப்ப அன்னைக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நம்ம பேசாம இருந்துருவோம் சொன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு போய் மார்க்கம் போய் சேருமா? முதலாளி நண்பார்ந்தவர்களே, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற நிலைப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு பணியே அமைப்பின் பணியாக இருக்கும். அவர்களுடைய ஒற்றை குறிக்கோள் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுவது, முஸ்லிம்களை தரப்படுத்துவது, பல கொள்கை குழப்பங்களில் இருப்பவர்களை மீட்டெடுப்பது, சமாதி வழிபாடு போன்ற விஷயங்களிலே இருப்பவர்களை மீட்டெடுப்பது, பிதாத்துகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு சுன்னாவை பற்றிய தெளிவுரைகளை தருவது. சரியா? இது ஒன்று. அடுத்து என்ன, இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த நிலைப்பாட்டில் நாம் இருக்கும் வரைக்கும் தான் கல்வி தேடக்கூடிய மாணவர்களாக நாம் இறுதி வரைக்கும் இருந்து கொண்டிருப்போம். இன்றைக்கு நாம் யாரெல்லாம் உலமாக்கல் என்று சொல்லுகிறோமோ, யாரையெல்லாம் மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லுகிறோமோ, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் கிதாபுகளை புரட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் குர்ஆனுடைய வசனங்களுக்கு உண்டான தப்சீர்களை தேடி தேடி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸ்கள் உண்டான விளக்கங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு தாலிபுல் இல்மாகவே இறுதி வரைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். தாலிபுல் இல்மாகவே இறக்கவும் செய்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கை குழப்பத்திலே உள்ளவர்களுடைய நிலைமைகளை பாருங்கள். கிதாபுகளை படிக்க மாட்டார்கள், உலமாக்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள், ஹதீஸ்களுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள மாட்டார்கள், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை முதலில் பிழையின்றி படித்து அதனுடைய கருத்தை புரிந்து அதனுடைய விளக்க உரைகளை தேடி படிக்கக்கூடிய எந்த ஒரு சூழலும் அவர்களிடத்தில் இருக்காது. பாட்டுக்கு மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டியது, மொழிபெயர்ப்பை படித்துவிட்டு அந்த மொழிபெயர்ப்பில் என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்ல வேண்டியது. எல்லா விஷயங்களுக்கும் அப்படி நம்ம சொல்லிட முடியாது. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், நபியே உமக்கு உறுதி வரும் வரைக்கும் இறைவனை வணங்குங்கள்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. உமது இறைவனை நீங்கள் வணங்குங்கள் யகீன் வரும் வரை. யகீன் என்கிற வார்த்தைக்கு உறுதி என்றுதான் மொழிபெயர்ப்பு செய்யப்படும். அப்ப எனக்கு உறுதி வந்துருச்சு, நான் அல்லாஹ் வணங்காம இருந்துடலாமா? அப்ப அந்த இடத்தில் உறுதி என்ற ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த உறுதி என்பதற்குண்டான அர்த்தம் மரணம் என்பது எப்படி நமக்கு தெரியும்? விளக்கங்களை படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். நேரடியாக, அதாவது எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், கல்வியோடு தொடர்புடையவர்களாகவே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். குறிப்பாக மார்க்க கல்வி, மாறா கல்வி, மாசற்ற கல்வி, மாண்புடன் கூடிய கல்வி. உலகத்தில் எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாம் மாறும் தன்மை கொண்டது. மார்க்க கல்வியை தாண்டி உலகத்தில் எவைகளெல்லாம் அறிவுகளாக, அறிவியலாக சமுதாய மக்களுக்கு மத்தியிலே சமர்ப்பிக்கப்படுகிறதோ, முன்வைக்கப்படுகிறதோ எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அரசியல் சாசன சட்டங்கள் எப்படி இஷ்டத்திற்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போன்றுதான் கல்வியின் சூழல்களும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் மார்க்கம் அப்படி அல்ல, அது மாறா தன்மை கொண்டது, அது மாசற்றது. அப்போ அந்த மார்க்கம் தேடும் மாணவர்களாக நாம்
இருப்போம் என்றால் எப்போ இருப்போம்? இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் மார்க்க கல்வியை தேடிக்கிட்டு இருப்போம். மார்க்க கல்வி தேடுவது என்பது சாதாரணமானதா? எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு சிறப்பானது! மார்க்க கல்வியை தேடக்கூடிய மாணவர்களுக்கு தான் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பிரார்த்தனை செய்கின்றன. கடல்களிலே நீந்தி கொண்டிருக்கக்கூடிய மீன்கள் வரை அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு! கல்வி தேடக்கூடிய மாணவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே முதலிடத்தை கொடுத்தார்கள். அவங்க கல்வி தேடக்கூடிய மாணவர்கள் யாராவது இருந்தால், வயதில் இளையவர்களாக அவர்கள் இருந்தாலும், வயதில் சிறியவர்களாக இருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தங்களுடைய சபையில், தங்களுடைய அவையில் நெருக்கமான இடத்தை கொடுத்தார்கள். யோசிச்சு பாருங்க. அப்ப கல்வி தேடுவது என்பது எவ்வளவு முக்கியமானது! தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். அனைத்து முஸ்லிம்களின் மீதும் கல்வி தேடுவது, மார்க்க கல்வி தேடுவது ஃபர்துன்னு சொன்னாங்க. ஆனா எத்தனை பேர் அதை சிந்திச்சு பார்க்கிறோம்? எத்தனை பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இறந்ததற்கு பிறகு உங்களுடைய இறைவன் யார், உங்களது மார்க்கம் என்ன, உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்கிற கேள்விகள் கேட்கப்படும் என்றால், கேள்விகள் கேட்கப்படுகிறது என்றால் அதற்கு பதில் சொல்வதற்கு நமக்கு மார்க்க கல்வி வேணுமா இல்லையா? அது அடுத்து என்ன? இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த நிலைப்பாடு தான் எல்லா விஷயத்திலும் நடுநிலையை பேண வைக்கிறது. நடுநிலை என்றால் நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நடுநிலை என்பதற்கு மாடரேட் என்று மொழிபெயர்க்கிறார்கள். அதாவது ஒரு பிளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை கொண்ட நடுநிலைத்தன்மை அப்படின்லாம் அப்படி அல்ல. இங்கே நடுநிலைத்தன்மைங்கிறது என்ன? பைனல் இஃப்ராத்தி வ தஃப்ரீத், வரம்பு மீறாமலும் வரம்பு தாழாமலும். எப்படி? வரம்பு மீறியும் போகாம வரம்பு மீறி தாழும் செல்லாமல் நடுநிலையை கடைபிடிப்பதற்கு பேருதான் இஅ்திதால். அது இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர் மட்டும்தான். ஒண்ணும் இல்லைங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் நடுநிலையை கடைபிடிக்கிறார்கள்ங்கிறதுக்கு உதாரணம் எப்படி சொல்றது? மார்க்கத்தில் இல்லாததை இருக்கின்றது என்று சொல்லி ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு, மார்க்கத்தில் இருக்கிறதே இல்லைன்னு சொல்லி இன்னொரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறவங்க தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். எது மார்க்கத்தில் இருக்கோ அது இருக்கும், எது இல்லையோ அது இல்லம். சரிதானா? உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். தாடி வைப்பது, கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிவது உட்பட எல்லா சுன்னாக்களையும் கடைபிடிக்க வேண்டும். அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு கடந்து புகழலாமா? அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடலாமா? கொண்டாடக்கூடாது. அப்ப எது இருக்கிறதோ அதை இருக்குன்னு சொல்லணும், எதை இல்லையோ அதை இல்லைன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நடுநிலைத்தன்மை, நடுநிலை போக்கு எதுல தான் இருக்குது? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் தான் இருக்கு. மார்க்கம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், வாழ்க்கையில் ஒரு முறையாவது அல் அகீதத்துல் வாசித்திய்யா என்கிற நூலை மாஷா அல்லாஹ் நம்முடைய தமிழ் உலகத்தின் சில அறிஞர்கள் அதை தமிழ் மொழியிலும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒரு முறையாவது அதை வாங்கி படிங்க. அதுல நமக்கு தெரியும் எந்த அளவிற்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த கொள்கையை சித்தாந்தமாக கொண்டிருப்பவர்கள் நடுநிலை தன்மையை பேணிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் சீரான நடுநிலை. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸதா, உங்களை நாம் நடுநிலை சமுதாயமாக ஆக்கி இருக்கிறோம். நடுநிலை சமுதாயம்னா திரும்ப நான் சொல்றேன், மார்க்கத்தில் பிளெக்சிபிலிட்டி என்று சொல்கிற நெகிழ்வுத்தன்மை செய்து கொண்டு சமரசம் செய்து கொள்வதல்ல. உயிரே போனாலும் மார்க்கத்தை விட மாட்டோம். இந்த இடத்துல நடுநிலைங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? யூதர்களைப் போலவும் இல்லாமல், கிறிஸ்தவர்களைப் போலவும் இல்லாமல் நம்ம நடுநிலையாக செயல்படுவது. யூதர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் விஷயத்தில் தரம் தாழ்ந்து நடந்தார்கள், அவர்களை கேவலப்படுத்தினார்கள், அவர்களில் பல பேரை கொன்றும் குவித்தார்கள். நசாராக்கள் என்ன செஞ்சாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கடவுளின் குமாரன் என்றார்கள், ஒரு கடவுள் என்றார்கள், கடவுளுக்கு இணையானவர் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்ப அப்படி ரெண்டுமே இல்லாம நம்ம என்ன செய்யணும்? நடுநிலைத்தன்மையை கடைபிடிப்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்பதனால் நம்ம என்ன செய்யறோம்? அதுல இருக்கும் எல்லாமே. திக்ரு செய்வது, திக்ருகள் இருக்கிறது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையில் காலை மாலை திக்ருகள் உட்பட சந்தர்ப்ப துஆக்களாக எதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். அதுக்காக இல்லாத திக்ருகளை சொல்வதல்ல, இருட்டு திக்ருகள் சொல்வதல்ல, கூட்டு திக்ருகள் சொல்வதல்ல, குரல்களை உயர்த்தி ஹா ஹூ என்றெல்லாம் சத்தம் போட்டு ஒரு மாதிரியான அடிப்படையிலே செய்கிறார்களே அந்த திக்ருகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப எல்லாத்திலேயே ஒரு நடுநிலைத்தன்மையை கடைபிடிப்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, லா யுஃபர்ரிகு பைனல் குர்ஆனி வஸ் சுன்னா. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த நிலைப்பாடு மட்டும்தான், இந்த கொள்கையை சார்ந்திருப்பவர்கள் மட்டும்தான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாட்டையும் காட்ட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு
நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சுருக்கமாக சொன்னேன், வழிகட்ட பிரிவினர்கள் வழிகட்ட எல்லா விஷயத்திலும் எதுலன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சுன்னாவை ஏற்றுக்கொள்கிற விஷயத்துல தான் அவர்களுக்கு பிரச்சனை, சஹாபாக்களை எடுத்துக்கொள்வதில் தான் அவர்களுக்கு பிரச்சனை. ஆரம்ப காலத்தில் உருவான ஹவாரிஜிகளாக இருந்தாலும் முத்தசிலாக்களாக இருந்தாலும் ஏன் அவர்களை வழிகட்ட பிரிவினர்கள் என்று இஸ்லாமிய உலகம் தீர்ப்பளித்தது? ஹவாரிஜ். ஏன் அவர்கள் மார்க்கத்தின் வட்டத்தை விட்டு வெளியேறுவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? முஅ்தஸிலா என்றால் தனித்து இயங்குபவர்கள், சஹாபாக்கள் என்கிற ஜமாத்தோடு இணைந்து இயங்காமல் தனித்து தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டவர்கள் என்று ஏன் அவர்களை மார்க்கம் அதாவது பாரம்பரியமாக மார்க்க அறிஞர்கள் அவர்களை வழிகட்டவர்கள் என்று தீர்ப்பளித்தார்கள்? அவர்களுக்கு பிரச்சனை சுன்னாதான், அவர்களுக்கு பிரச்சனை சஹாபாக்கள் தான். சஹாபாக்கள் வழியில் நின்று மார்க்கத்தை அவர்கள் விளங்காத காரணத்தினால் தான் அவர்கள் வழிகட்டவர்களாக போனார்கள். சுன்னாவில் கோளாறுகள் இருக்கிறது, சுன்னா அறிவுக்கு முரண்படுகிறது என்கிற ஒரு கொள்கை அவர்கள் கொண்டு வந்த காரணத்தினால் தான் வழிகட்டவர்களாக காலம் காலமாக அவர்கள் அறியப்பட்டார்கள். அந்த வழிகேட்டினுடைய ஒரு பிரதிபலிப்பு நம்முடைய தமிழ் உலகத்தில் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். இன்று வரைக்கும் பல பேரிடத்தில் அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வஹி. உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர் எதையும் தன்னுடைய மன இச்சைப்படி பேசுபவர் அல்ல. அவர் பேசுகிற எதுவாக இருந்தாலும் அவருக்கு தெளிவாக அறிவிக்கப்படுகின்ற வஹியே அன்றி வேறில்லை. குர்ஆனுக்கு சுன்னாக்கு என்ன வித்தியாசம்? அல் குர்ஆன் வஹி மத்லூ, அஸ் சுன்னா வஹி கைர மத்லூ. குர்ஆன் என்பது தொழுகை போன்ற இடங்களில் ஓதப்படுகின்ற வஹி, சுன்னா என்பது ஓதப்படாத வஹி. நம்ம ஓதுறதுனா குர்ஆனை தானே ஓதுறோம். ஒரு ஹர்ஃப் ஓதணும்னா அதுக்கு 10 நன்மை என்று வாக்களிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய வேதம் அப்படிங்கிற சிறப்பு அதுக்கு. சுன்னாக்கு அந்த சுன்னா படிப்பதற்கு உண்டான பொதுவான நன்மைகள் கிடைத்தாலும் அது வேறு. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு. என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லுஹு மஅஹு. அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லுஹு மஅஹு. அறிந்து கொள்ளுங்கள், நான் குர்ஆனும் குர்ஆனை போன்ற ஒன்றும் வழங்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் என்கிற நிலைப்பாட்டிற்கு மாற்றமாக இருப்பவர்கள் என்ன செய்வாங்க? குர்ஆனையும் சுன்னாவையும் வேறுபடுத்தி பார்ப்பார்கள். குர்ஆனிலும் சுன்னாவிலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சம அந்தஸ்திலே ஒரே வகையாக கருத மாட்டார்கள். ஹதீஸிலே பிரச்சனைகள் இருக்கிறது என்பார்கள். இந்த இடத்தில் நான் உங்களுக்கு கூடுதலாக ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அப்போ ஹதீஸ்களிலே லைஃபான ஹதீஸ்கள் என்று இருக்கிறதே, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களாக இருக்கிறதே, குறைய காணப்பட்ட ஹதீஸ்களாக இருக்கிறதே, அப்ப அது ஹதீஸிலே வந்த கோளாறு தானே? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாமிய மக்களை குழப்புவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாத செய்திகளை அவர்கள் ஹதீஸ்கள் என்கிற பெயரிலே புனைந்து சொல்வதற்கு முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அது அல்லாஹ்வினுடைய உதவியால் தடை செய்யப்பட்டது. காலம் காலமாக பாரம்பரியம் தொன்று தொட்டு உலமாக்கள் இதற்காக சேவைகள் செய்து எது அங்கீகரிக்கப்பட வேண்டும், எது பலமான அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஹதீஸ்கள் என்பதை எல்லாம் தீர்க்கமாக நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் பகுப்பாய்வு செய்து கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். இனி ஒருத்தர் புதுசா இந்த ஹதீஸை நம்ம ஏத்துக்கணும், இந்த ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாத அளவிற்கு ஹதீஸ்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து கொடுத்து விட்டான். அதைத்தான் நாம் சஹீஹான ஹதீஸ் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு குழப்பவாதிகளுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கிறது? சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் அது அறிவுக்கு முரண்படுகிறது, நடைமுறை சித்தாந்தத்திற்கு முரண்படுகிறது, அறிவியலுக்கு முரண்படுகிறது, குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்பன போன்றெல்லாம் வாதங்களை எடுத்து வைத்து குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையில், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையில் ஒரு பெரிய கேப்பை உண்டு பண்ணுவார்கள். ஆனால் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்போர் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு கேப்பை உண்டு பண்ணவே மாட்டார்கள். சுன்னாவாக எது இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். சரிதானா? ஆனால் வழிகேடுகள் எப்படி இருப்பாங்க? அவர்கள் சுன்னாலாம் பிரச்சனை இல்லை, நம்ம இமாம் என்ன சொல்றாரோ அதான் நம்ம ஏத்துக்கணும், நமக்கு மதுஹபில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நம்ம ஏத்துக்கணும், நம்ம குர்ஆன் சுன்னாவெல்லாம் ஏத்துக்க கூடாது என்பன போன்ற நிலைப்பாட்டில் இருப்பார்கள். அடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த நிலைப்பாட்டினுடைய ஸ்தாபகர் யார்? ஒவ்வொரு கொள்கைக்கு ஒரு ஸ்தாபகர் இருக்காங்களா இல்லையா? வழிகட்ட காதியானிகள், அதனுடைய ஸ்தாபகர் யாரு? மிர்சா குலாம் அஹமது காதியானின்னு சொல்லிடுவோம். முத்தஸிலாக்களுடைய நிறுவனர் இந்த ஆளுன்னு சொல்லிடுவோம். ஜஹமியாக்களுடைய நிறுவனர் இந்த ஆளு, கதரியாக்களுடைய நிறுவனர் இந்த ஆளு, முர்ஜியாக்களுடைய நிறுவனர் இந்த ஆள். இப்படி நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த இயக்கங்களாக இருந்தாலும் சரி, ஜமாத்து தப்லீக் ஜமாத் அதை நிறுவியவர் இவர், இஹ்வானே முஸ்லிமீன் ஜமாத்தே இஸ்லாமி அதை நிறுவியவர் இவர், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற இதை நிறுவியவர் யாரு? அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த அமைப்பை, இந்த நிலைப்பாட்டை தாண்டி உலகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியில் அறியப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டிலே போய் நின்றுவிடும். அதனுடைய ஸ்தாபகர் இவர். அப்ப அவருக்கு முன்னாடி இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இல்லை, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய முஅஸ்ஸிஸ்,
நிர்வாகி, அதாவது அதை ஸ்தாபித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நான் அஹ்லு சுன்னாவில் பயணிக்கிறேன், என்னுடைய கொள்கை பாதுகாக்கப்படுகிறது என்று நான் பரம திருப்தியில் இருக்கிறேன். வேற எந்த கொள்கையாக இருந்தாலும், வேற எந்த இயக்கமாக இருந்தாலும், வேறு எந்த ஒரு கூட்டமைப்பாக இருந்தாலும் அதனுடைய ஸ்தாபகர், அதை உருவாக்கியவர் இன்ன ஆள் என்று அறியப்படுகிறார். ஆனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய ஸ்தாபகர் இமாம் இப்னு தைமியா அல்ல, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய ஸ்தாபகர் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அல்ல, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய ஸ்தாபகர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இல்லை. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய ஸ்தாபகர் யாரு? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களால தான் நான் என்ன செய்றேன், அஹ்லு சுன்னாவில் பயணிக்கிறேன் என்பதை என்ன செய்து கொள்ள வேண்டும், என் அன்பார்ந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நான் பயணிக்கிறேன் என்று சொல்வது ஒரு தனிப்பட்ட நபராக நான் என்னை அடையாளப்படுத்துவதல்ல, என்னை சொல்வதல்ல. இந்த கொள்கையில் பயணிக்கிற எல்லோரும் நாம் இதற்காகத்தான் இந்த கொள்கையில் பயணிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த கொள்கையில் பயணிக்கிற நாம் நம்முடைய சித்தாந்தம் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய கொள்கை வெற்றி பெற வேண்டும். இந்த கொள்கை பலரிடத்திலும் சென்று போய் சேர வேண்டும். இன்றைக்கு நவீன உலகத்தில் பல விஷயங்கள் முற்படுத்தப்பட்டு, பல விஷயங்கள் முக்கியத்துவம் தரப்பட்டு காண்பிக்கப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க, பல விஷயங்களை நோக்கி, புற்றீசல்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரெஸ்டும் எங்கெங்கேயோ இருக்குது. அவர்கள் இன்ட்ரெஸ்டாக எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அது அவர்களுடைய கொள்கையே பாதித்தாலும் அதற்காக அவர்கள் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒருவர் இவருக்கு பிடித்தமான நபராக மாறிவிடுகிறார். அவர் யூடியூபிலே பேசக்கூடிய மார்க்கம் இவருக்கு பிடித்து போய் விடுகிறது, அவர் சொல்லக்கூடிய விளக்கம் இவருக்கு புதுமையாக இருக்கிறது என்பதனால் உடனே அவருடைய நிரந்தரமான ஒரு ஃபாலோவராக மாறிவிடுகிறார். அவருடைய விஷயங்களை இவர் தொடர்ச்சியாக ஃபாலோ செய்வதனால் இவருடைய கொள்கை கொள்கை பிரச்சனைக்குள்ளாக்கப்படுகிறது என்கிற எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார். அதனாலே நண்பார்ந்தவர்களே, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற இந்த நிலைப்பாட்டிலே அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் நாம் உண்மையாலுமே பாக்கியசாலிகள். யோசித்து பாருங்கள், 73 கூட்டமாக என்னுடைய உம்மத்து பிரியும், அதிலே ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் வெற்றியை புரியும். அந்த ஒரு கூட்டத்தினர் இவர்கள் தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி இருக்கும் போது அதுல நம்ம பயணிக்க வேண்டுமா இல்லையா? உலகெங்கும் இருக்கிற, குறிப்பாக தமிழ் உலகத்தை சார்ந்த எல்லா அஹ்லு சுன்னாவினரும் ஒரு கட்டமைப்பாக நாம் செயல்பட வேண்டும், ஒரு கூட்டமாக நாம் செயல்பட வேண்டும், சித்தாந்தம் வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய அழைப்பு பணியில் உள்ள பெரிய பிரச்சனையே நம்முடைய சித்தாந்தம் வெற்றி அடைவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதே என்னது, நமக்கிடையில் இன்றைக்கு ஒன்றுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. பாத்திலிலே உள்ள அஹ்லு சுன்னாவிற்கு எதிரான நிலைப்பாட்டிலே உள்ள அவர்களுடைய அந்த ஆதரவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டதை போல் எதிர்ப்புகள் ஒருங்கிணைக்கப்படவில்லை. அதனால் தான் என்ன செய்ய முடியல, நம்மளால அவர்களை வீழ்த்த முடியவில்லை. இன்றைக்கு பாருங்க, அதாவது பகுத்தறிவை முற்படுத்தி குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுகிறது என்கிற கொள்கையை கொண்டு பிரபல்யமான அமைப்பு, அவர்கள் எவ்வளவுதான் தப்பும் தவறுமாக விளக்கங்கள் சொன்னாலும் அவர்களை சார்ந்தவர்கள் அப்படியே அவங்களை கிட்டுக்கு பிடி போட்டு அவங்களிடம் தான் ஒட்டி நிற்கிறாங்க. ஏன் அவர்கள் கொள்கை ரீதியாக விலகி வராமல் இருக்கிறார்கள் என்றால் இந்த விளக்கங்கள் போய் அவர்களிடத்திலே சேர்வதில்லை. அவர்களுடைய ஆதரவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதை போல் அவர்களுடைய எதிர்ப்புகள் ஒருங்கிணைக்கப்படவில்லை. இங்க உட்கார்ந்து அஹ்லு சுன்னாவை சார்ந்த ஒருத்தர் அப்படி பேசுவார், அங்க அவர் அப்படி பேசுவார். ஆனா அவருக்கு 1008 பிரச்சனை, இவருக்கு 1008 பிரச்சனை. மசாயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அது சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே இருந்திருக்கிறது. மசாயில் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், மார்க்கத்தின் உள் விவகாரங்களில், மஸ்அலாக்களில் கருத்து வேறுபாடுகள் என்பது இயற்கையே. ஒரு விஷயத்தை ஒரு இமாம் இப்படி சொல்ல அதை ஒருவர் இப்படி புரிந்து கொள்ள, ஒருவர் அப்படி புரிந்து கொள்ள, அது இயல்புதான். சஹாபாக்களுக்கு மத்தியிலும் அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்திருக்கிறது. ஆனால் கொள்கை ரீதியான விஷயங்களில் என்ன வரக்கூடாது, நமக்கு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது. மார்க்கத்தினுடைய அந்த மூலாதாரங்கள் குர்ஆன் சுன்னாதான் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து நமக்கு வரக்கூடாது. அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் அந்த சஹாபாக்கள் வழியில் நின்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு பாலிசி இருக்கிறதே, அதுல நமக்கிடையில் கருத்து வேறுபாடு இல்லை என்று சொன்னால் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும், ஒற்றுமையாக ஒரே கூட்டமைப்பாக ஒரே கட்டமைப்பாக செயல்பட வேண்டும். குறிப்பாக இந்த தாவா சென்டர்களில் உறுதுணையாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும், இதை நீங்கள் ஒரு கொள்கையாகவே கொண்டிருக்க வேண்டும். இந்த ஊர்களில் இருக்கும்போது தாவாவில் ஆதரவாக இருக்கக்கூடிய பலரும், ஆர்வமாக இருக்கக்கூடிய பலரும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போய்விட்டால் என்ன செய்து மறந்து விடுகிறார்கள். இந்த தாவாவினுடைய வீரியமான பணியை முன்னெடுப்பதில் அவர்கள் என்ன செய்யறதில்ல, ஆர்வம் காட்டுவதில்லை. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும், இறுதி வரைக்கும் உறுதியாக இந்த கொள்கையில் பயணிக்க வேண்டும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற இந்த நிலைப்பாட்டை தாண்டி அல்லது இந்த நிலைப்பாட்டிற்கு மாற்றமாக வரக்கூடிய எல்லா விஷயங்களும் வழிகேடுகள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கொள்கையை புற்றீசல் போல அவர்கள் அழித்து விடுவார்கள். அது எந்த சிந்தனையின் பேரில் வந்தாலும் சரி, எந்த சித்தாந்தத்தின் பேரில் வந்தாலும் சரி, அது நம்முடைய கொள்கைகளை அரித்துவிடும். நம்முடைய கொள்கைகளை அது என்ன செஞ்சிடும், மறிக்க செய்துவிடும். இறுதி வரைக்கும் நாம் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்பது இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற இந்த கொள்கைதான். இறுதியாக ஒரே ஒரு திருமறை வசனத்தை நான் நினைவுபடுத்தி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். வமன் யுஷாக்கிகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. எவர் இந்த இறை தூதருக்கு நெருக்கடி கொடுப்பாரோ, தொல்லை கொடுப்பாரோ, அவருக்கு இதுதான் நேர்வழி என்று தெளிவானதற்கு பிறகு யார் இந்த தூதருக்கு நெருக்கடி தருவாரோ, நெருக்கடி தருவதனுடைய விளக்கம் என்ன? وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, இந்த இறை நம்பிக்கையாளர்களின் வழி அல்லாத வேறொரு வழியை பின்பற்றுவாரோ. இந்த வசனத்தில் அல்லாஹ் முஃமினீன் இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொன்னது யாரை குறித்திறக்கப்பட்ட வசனம் இது? சஹாபாக்களை பற்றி பேசுகிற வசனம் இல்லையா அது? அப்போ சஹாபாக்களின் வழிக்கு மாற்றமாக மார்க்கத்தை புரியலாம், நம்ம மார்க்கத்தை புரியணும், சஹாபாக்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை, சஹாபாக்கள் தவறளித்தவர்கள், சஹாபாக்கள் கொள்கை ரீதியாக குழப்பத்தில் ஆட்படுத்தப்பட்டவர்கள் என்றெல்லாம் நஊது பில்லாஹ் அவர்களுடைய கண்ணியத்திற்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய விதத்திலே நம்ம பேசினோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மாபாதகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ யாராவது இந்த மூமின்களுடைய வழி அல்லாத மாற்று பாதையை பற்றி சிந்திப்பாரையானால், மாற்று வழியில் அவர் போவாரையானால், நுவல்லிஹி மா தவல்லா, அவர் செல்லுகிற வழியிலேயே அவரை செல்ல வைத்து விடுவோம். அவர் செல்லுகிற வழியிலேயே அவரை செல்ல வைத்து விடுவோம். உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு மத்தியில் மார்க்கம் பற்றி எது பேசினாலும் அதை அப்படியே அவர்கள் புரிந்தார்கள். எல்லா விஷயத்தையும் அவர்கள் அறிவை கொண்டு உரசி பார்த்து பகுத்தறிவு பேசிக் கொண்டு அவர்கள் பயணிக்கவில்லை. ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுகிற போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களே, அதை விட ஒரு சான்று வேண்டுமா? ஹஜ்ருல் அஸ்வதே, நீ கல்தான் என்பது எனக்கு தெரியும், உன்னால் நன்மை செய்ய முடியாது, உன்னால் தீமை இழைக்க முடியாது, அல்லாஹ்வின் தூதர் உன்னை முத்தமிட்டிருப்பதை கண்டிருக்காவிட்டால் உன்னை நிச்சயமாக நான் முத்தமிட மாட்டேன். இதை விட பகுத்தறிவுக்கு தெளிவான சான்று வேண்டுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு காலுரையில் மசர் செய்யும் போது எவ்வளவு அற்புதமாக சொன்னார்கள். மார்க்கம் என்பது அறிவி என்கிற உரைகளை வைத்துத்தான் உரசி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் இந்த மார்க்கத்திலே இருக்குமேயானால் காலுரையின் மேலே தடவுவதை விட கீழே தடவுவதுதான் ஓப்பானது. ஆனால் மார்க்கம் என்றாலே சம்அன் வ தாஅத்தன், செவிமடுப்பது கட்டுப்படுவது என்று சொல்லி அப்படியே கட்டுப்பட்டார்களே. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு நமக்கு இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன குறைஞ்சு போயிட்டோம்? சஹாபாக்கள் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருந்தார்கள். அவர்கள் என்ன நாடாளவில்லையா? பல தேசங்களை பிடிக்கவில்லையா? மக்காவிலும் மதீனாவிலும் இருந்த இந்த சித்தாந்தத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக வரைபடத்தில் 1/3 முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்கிற அளவிற்கு வளர்ச்சியை நோக்கி அவர்களுடைய பாதையில் போகவில்லையா? பயணங்கள் போகவில்லையா? மார்க்கம் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், அகீதா தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த சிந்தனை அவர்கள் இருந்ததனால் என்ன குறை அவங்களுக்கு வந்துருச்சு? கல்வியை பெறாமல் இருந்து விட்டார்களா? உலக வாழ்க்கையில் பல்வேறு விதமான முன்னேற்றங்களை பார்க்காமல் இருந்து விட்டார்களா? அரசியல் ரீதியான அதிகாரத்தை அவர்கள் அடையாமல் இருந்து விட்டார்களா? ரோமாபுரியும் பாரசீகமும் இவர்களுடைய நிர்வாக திறனை பார்த்து அஞ்சவில்லையா? ஒரு நாளை நண்பார்ந்தவர்களே, அகீதாவில் ஒன்றிணையுங்கள், அகீதாவிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், சுன்னாவை பாதுகாக்க வேண்டும் என்று புறப்படுங்கள். மற்ற எல்லாம் நம்ம தேடி தாரா வரும். ஆனா நம்ம அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த லௌகீக மௌட்டீக உலகத்தில் முற்றிலுமாக நாம் இன்றைக்கு ஈடுபட்டு விட்ட காரணத்தினால் மார்க்கத்தை தள்ளி வைத்து விட்டோம். மார்க்கத்தை பேசுவதற்கு தயங்குகிறோம், மயங்குகிறோம். மார்க்கத்தை அடையாளப்படுத்துவதற்கு நமக்கு மனம் வருவதில்லை. மார்க்கத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு நமக்கு தைரியம் வருவதில்லை. பிற யாரோடு சேர்ந்தாலும் அவர்களிடமிருந்து கலாச்சாரங்களை கற்றுக்கொள்வதில் பெருமையாக இருக்கிறோம். நம்முடைய கலாச்சாரங்களை அவர்களுக்கு கற்றுத்தருவதிலே தோல்வி அடைந்து விடுகிறோம். இப்படிதானங்க நடக்குது. யார் அரசியல் என்று சொன்னாலும் எது சொன்னாலும் பிறரோடு போய் சேர்ந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை கத்துக்கிட்டு அதை பெருமையா வெளியே காட்டுறாங்களே தவிர நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு நம்முடைய தீனை நோக்கி அவர்கள் வர வேண்டும் என்பதில் இன்றைக்கு யாரும் ஆர்வம் காட்டாமல் இருப்பதனுடைய விளைவுதான் சமுதாயத்தினுடைய சாபக்கேடு. சமுதாயத்தினுடைய பெரிய சாபக்கேடே மார்க்கத்தை விட்டவர்கள் விலகி இருப்பது, கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதனுடைய கனப்பரிமாணத்தை உணராமல் இருப்பது. அப்போ இப்படிப்பட்ட குழப்பங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் இறுதி வரைக்கும் நாம் பாதுகாக்கப்பட்டு உறுதியாக பயணிக்க வேண்டும் என்றால் நாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்கிற இந்த நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். அஹ்லு சுன்னா என்றால் என்ன? சுன்னாவை பின்பற்றுபவர்கள், சுன்னாவை அப்படியே பின்பற்றுபவர்கள், அச்சுபிசமாக பின்பற்றுபவர்கள். அதற்காக அஹ்லு சுன்னாவில் இருப்பவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களா? அவர்கள் முழுக்க முழுக்க பாவங்களின் பக்கமும் தவறுகளின் பக்கம் போகாத மனித புனிதர்களா? அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான், எல்லோரும் மனிதன் என்கிற பலகீனத்தில் உள்ளவர்கள் தான். ஆனால் கொள்கை என்று வரும்போது அதில் அவர்கள் நெருப்பாக இருப்பார்கள். கொள்கை என்று வரும்போது அதில் அவங்க இரும்பு மாதிரி இருப்பாங்க. சரிதானா? அப்போ என் அன்பார்ந்தவர்களே, மூமின்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் தான் அது மார்க்கத்திற்கு உட்பட்ட உடன்பட்ட வழி. அதல்லாத மாற்று மாதையில போறவங்களை நான் அவர்கள் போகிற வழியிலேயே போக வைத்து விடுவேன். இறுதியாக நுஸ்லிஹி ஜஹன்னம
ஜஹன்னம, அவர்களை நரகத்து வரைக்கும் அப்படியே நான் போக வச்சிருவேன். வஸாஅத் மஸீரா, அது தங்குதலத்திலேயே மிக மோசமான தங்குதலம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற காரணத்தினால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறுதி வரைக்கும் மார்க்கத்தினுடைய அந்த தூய்மையான விஷயங்கள் மாறாமல் என்ன செய்யணும், பயணப்பட்டுக்கிட்டே போகணும். ஒரே அளவுகோல் தான், சஹாபாக்கள் காலத்தில் எது மார்க்கமோ அது நம்முடைய காலத்தில் மார்க்கம். உதாரணமா வேற ஒண்ணுமே வேணாங்க, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு இந்த மௌலூது விழா விஷயங்கள் ரபீஉல் அவ்வல் மாதமாக இருப்பதனால் விமரிசையாக இன்றைக்கு பல இடங்களில் இந்த லாக்டவுன் காலத்திலேயே அவங்க என்ன செய்யறாங்க, கொண்டாடுற மாதிரி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் பல மேடைகளில் தெரிக்க விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கவிஞர்களாக விளங்கிய ஹஸ்ஸான் இப்னு சாபித், அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றோரெல்லாம் அன்றைக்கு படித்த கவிதைகள் எல்லாம் மீலாதுக்கும் மௌலூதுக்கும் ஆதாரமாக காட்டப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு அறியாமையின் உச்சக்கட்டம் இல்லையா இது? இதுக்கு தான் மன்ஹஜ் வேணுங்கிறோம். சஹாபாக்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித், அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றோர் கவிதைகள் படித்தார்களே, அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை உச்சமா சொன்னாங்களா, வேறுபடுத்தினாங்களா? சேத வருட ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்போடு ஒட்டி பார்த்து அவங்க ஏதாவது கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்களா? சஹாபாக்கள் காலத்தில் எது மார்க்கமாக இருந்ததோ அது நம்ம வரைக்கும் மார்க்கம். தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா சஹாபாக்கள் காலத்தில் இருந்துச்சா? இல்ல. சோ இன்னைக்கும் கிடையாது. இப்படி ஒற்றை அளவுகோலில் இந்த மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்து விட்டால் அதுதான் இலகுவானது, அதுதான் இனிமையானது, அதுதான் எனக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆனதுங்க. நாளைக்கு நான் போய் மறுமை மன்றத்திலே போய் நிற்கும் போது தெளிவா என்னால சொல்லிட முடியும், நீ ஏன் மீளாது ஓதல, நிச்சயமா அல்லாஹ் கேட்க மாட்டான். அப்படியே ஒரு கேள்வி வந்தாலும், யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டாடல, சஹாபாக்கள் கொண்டாடல, அதனால நாங்க கொண்டாடலன்னு தப்பிச்சிருவோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத, அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகாரம் கொடுக்காத ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக சமுதாய மக்கள் செய்து கொண்டிருந்தால் அது பிதஅத் இல்லையா? எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் இல்லையா? எல்லா வழிகேடுகளும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவில்லையா? அப்போ பிதஅத்துகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு கொள்கை ரீதியான அத்துணை குழப்பங்களிலிருந்து விடுபட்டு நேரிய சீரிய முறையில் வீரியமாக நான் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான ஒரே வழி, ஒரே தளம், ஒரே களம் இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்பதனால் அதில் நான் பயணிக்கிறேன். இந்த அஹ்லுஸ் சுன்னாவில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்த அல்லாஹ்வை நான் மனமாற புகழ்கிறேன். இறுதி வரைக்கும் உறுதியாக இந்த கொள்கையிலேயே இருக்க நான் ஆசைப்படுகிறேன். அதற்காகவே நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, நானும் என்னை சார்ந்த என் மனைவி, மக்கள், என் சந்ததிகள் அனைவரும் இறுதி வரைக்கும் தாவாவை மட்டுமே இலக்காக வைத்து அரசியல் போன்ற விஷயங்களில் நாங்கள் பெரிய ஆர்வம் காட்டாமல், அதுல பெரிய நாங்க மேடையில ஏறி நாங்க பெருசா நாங்க பேசப்படணும், புகழ்ச்சி அடையணும் என்பன போன்ற எந்த விஷயங்களும் நம்ம அடிப்படைகளாக வைக்காமல், அங்கீகாரத்திற்குரிய விஷயங்களாக வைக்காமல், அல்லாஹ்வின் திருப்தி தான் மேலானது, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் உயர்வானது என்பன போன்ற சிந்தனையில், சித்தாந்தத்தில் நாம் செயல்படுவதற்கு பேர்தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத். அப்படிப்பட்ட இந்த கொள்கையில் இறுதி வரைக்கும் பயணிக்கக்கூடிய உறுதியான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இன்றைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.